broken dream of is your mind. All the scars that leave them behind. We light the world up now. அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீச்சர்ஸ், ஹெச்எம் அப்டேட் இன்டர்நெட் ஓடிசி டீட்டெயில்ஸ் ஸ்கூல் எம்இஸ் லாகின் அதைத்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோட்டோ ரீசைசர் ஆப் ஏற்றி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணமோ அதுக்குரிய ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸ். அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோட்டோ ரீசைசர் ஆப்புக்குள்ளே போய் இங்கே பாருங்கள், நான் போய் காட்டுறேன் பாருங்கள். 10 MB வர்ற மாதிரி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். நீங்கள் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ ஃபோட்டோ ப்ராசஸிங் ஆகி ரீசைஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் அந்த ஃபைலை காட்டுறேன், அது எதில் போய் இருக்கும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், திரும்ப காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கிராப் பண்ணிக்கணும் டீச்சர்ஸ். இப்போ அந்த ஆப்பை விட்டு நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்தோடனே என் ஃபைலுக்குள்ளே போகிறேன். நான் ஃபைலுக்குள்ளே போயிட்டு இப்போ பாருங்கள் டீச்சர்ஸ், நான் ஏற்கனவே ரீசைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, ரீசைஸ்டு அண்ட் கன்வெர்ட்டட் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். அந்த ரீசைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபோட்டோ அந்த இருக்குது பாருங்கள். இதோட விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் டீச்சர்ஸ் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கூல் ஐடி டீச்சர்ஸ் ஸ்கூலோட ஐடி பாஸ்வேர்டு நம்ம போடணும். இப்போ பாருங்கள், போட்டு காட்டுறேன். டிஎன்எம்இ ஸ்கூலில் போங்க. இப்போ பாருங்கள், எம்இஸ்ங்கிற நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணோன்னே இப்போ தேவையில்லாமல் பாருங்கள், அந்த இன்ட்டு மார்க் எடுத்து விட்டுருங்க. இப்போ டெஸ்க்டாப் சைட் மோட் இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். நார்மல் மோடை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஸ்கூல் இருக்கா அவங்களுக்கு, ஸ்கூலில் போய் நம்ம போய் டச் பண்ணணும். டச் பண்ணோன்னே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இருக்கா, அதில் டெக்குங்கிறத நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணனே பாருங்களேன், இப்போ டிவைஸ் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் போய் டச் பண்ணணும் டீச்சர்ஸ். டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த வருதா, இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் அப்படியே நீங்கள் நகட்டிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில் பாருங்களேன், அப்டேட் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டுன்னு இருக்கும். இந்த பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா ப்ளூ கலரில், லாஸ்ட்டாக அதே டீச்சர்ஸ் இருக்கும். அதைத்தான் நம்ம டச் பண்ணி நம்ம அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லி இப்போ நம்ம போய் பார்ப்போம் டீச்சர்ஸ். இப்போ நான் அதை டச் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், அதில் மொத்தம் 5 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க டீச்சர்ஸ். இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இப்போ தங்கள் பள்ளியில் ஹைடெக் லைவ் கிளாஸ் ரூமுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் ஏதாவது நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் அந்த செலக்ட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க டீச்சர்ஸ். அதில் எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு 4 கொஷின்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. நோன் கொடுத்தா அது வரான் டீச்சர்ஸ். எஸ் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் ஸ்கூலுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்களேன், கீழே சூஸ் ஃபைல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சூஸ் ஃபைல் எடுத்துக்கிறேன். அதில் மீடியா பிளேயருங்கிற டச் பண்ணுங்கள் டீச்சர்ஸ். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நீங்கள் ஃபோட்டோ ரீசைசர் ஆப்புக்குள்ளே போய் நம்ம ஃபோட்டோ நம்ம ரீசைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்களேன், அப்படியே நான் போய் காட்டுறேன். ரீசைஸுன்னு ஃபோட்டோஸ்ன்னு இருக்கா, அது உள்ளே போங்க. இப்போ பாருங்கள், இந்த ரீசைஸர் ஃபோட்டோஸ் நம்ம எடுத்து வச்சுக்கேன் பாருங்கள். எடுத்தோடனே மேலே இருக்கா, அந்த தான் அதை டச் பண்ணுங்கள் டீச்சர்ஸ். டச் பண்ணிவிட்டு கீழே யூஸ்ன்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். இப்போ டச் பண்ணோன்னே பாருங்கள், அப்லோட் ஆகுது. இப்போ பாருங்களேன், ப்ளூ கலரில் அந்த லிங்க் வந்திருக்கும். ப்ளூ கலரில் லிங்க் வந்துருச்சுனாவே உங்களுக்கு அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் டீச்சர்ஸ்.
நான் ஃபஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா எடுத்தோடனே கொஸ்டினுக்குரிய ஆன்சர் போடுறத விட நம்ம அப்லோட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்குருவோம். ஆனால் டீச்சர்ஸ் நீங்கள் போட்டால் ரீசைசர் ஆப்புக்குள்ளே போய் 10 MB நீங்கள் வந்து வைக்கணும் டீச்சர்ஸ். அது குறைச்சி வச்சாலும் அது வந்து அப்லோட் ஆகாது, கூட வச்சாலும் ஆகாது. கரெக்டாக 10 MB வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கொஷின்ஸாக நம்ம வந்து பார்ப்போம். மேலே வந்து குறிப்புன்னு கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையும் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. அது ஏற்கனவே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சதான், அது ஏற்கனவே கொடுத்ததான் அது. இப்போ நான் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்தாதான் ஏன்னா அந்த 5 கொஷின்ஸ் வந்து கீழே வரும். இப்போ அடுத்து பாருங்கள், நிறுவல் கட்டணம் 1 டைம் சார்ஜ் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்னு கொடுத்து செலுத்திய நிறுவனத்தின் பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அந்த செகண்ட் கொஸ்டினுக்கு நேராக அந்த 6ஆம் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணே பிஎஸ்என்எல் ஃபைபர் ஆக்ட் ஃபைபர் நெட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பிஎஸ்என்எல்ங்கிறனால எங்கள் ஸ்கூலுக்குரியதை பிஎஸ்என்எல்னு போட்டுக்கிறேன் டீச்சர்ஸ். இப்போ வந்து அந்த குறிப்பை வந்து நல்லா படித்து பார்த்துக்கோங்க. தங்கள் பள்ளியில் ஹைடெக் லைவ் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் இணைய வசதி ஏற்படுத்திய நிறுவனத்தின் ஏதேனும் மாற்றம் இருப்பின் சரியான நிறுவனத்தின் பெயரை குறிப்பிடும். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அது கரெக்டான அந்த சேஞ்சோடைய நேமை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க டீச்சர்ஸ். இப்போ அடுத்து வந்து 3rd கொஸ்டின் போவோம். நிறுவன கட்டணமாக 1 டைம் சார்ஜ் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் செலுத்திய தொகை ரூபாய் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இன்ஸ்டாலேஷனுக்காக எல்லா ஸ்கூல்லையுமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஒரு சிலர் கொடுக்காமே இருந்திருப்பாங்க. நான் வந்து 5000 எங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்ததுனால நான் 5000 போட்டுக்கிறேன். நான் போட்டிருக்கேன் பாருங்கள் டீச்சர்ஸ். இப்போ போட்டாச்சு 4th கொஸ்டினுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நிறுவன கட்டண 1 டைம் சார்ஜஸ் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் பட்டுச்சீட்டை பதிவேற்றம் செய்யணும்னு போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அந்த டேட் கேட்டிருக்காங்க வருங்க, என்றைக்கு நம்ம அந்த இன்ஸ்டாலேஷன் பண்ண அந்த டேட் கேட்டிருக்காங்க. நாங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து இப்போ ஜூலை மாதம் கிடையாது, நாங்கள் வந்து ஏப்ரலுங்கிறதுனால உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்க அந்த 6ஆம் மார்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மந்த் வந்து காட்டும். நான் ஏப்ரல் 26 இந்த பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள். அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு செட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் 4/26/2024 வந்திருக்கும். டீச்சர்ஸ் இப்போ பாருங்கள் 4/26/2024 இருக்கும். 4ங்கிறது வந்து என்னென்னா மாதம், 26ங்கிற டேட் டீச்சர்ஸ். இப்போ நம்ம அந்த டேட்டை வந்து நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ பாருங்கள், கீழே உங்களுக்கு காட்டுறேன். இந்த நிறுவன கட்டணம் அந்த இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண சொல்லிக்கலாம். நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். அங்கே பாருங்கள் ப்ளூ கலர் அந்த லிங்க் தெரியுதா. அடுத்து வந்து நம்ம 5000 கொடுத்துக்க எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஒரு இடம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டீச்சர்ஸ். பட்டுச்சீட்டை வந்து பதிவேற்றம் செய்யவும் அப்படின்னு இருக்காங்க டீச்சர்ஸ். கண்டிப்பாக அந்த அந்த இது வந்து ரிசிப்ட் வந்து ஜிஎஸ்டியோடு இருக்கணும் டீச்சர்ஸ். அதுதான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன்லேயே அதான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஜிஎஸ்டி பில்லு தான் அதில் வந்து வைக்கணும் டீச்சர்ஸ். ஒரு பாயிண்ட் வந்து ஜிஎஸ்டி பில்லு 10 MB இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், தலைமை ஆசிரியர் கனிவான கவனத்துன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணணும். டிக் பண்ணோன்னே ப்ளூ கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுக்கணும் டீச்சர்ஸ். இப்போ பாருங்கள், நான் கொடுக்குறேன். கொடுத்தனே பாருங்களேன். நீங்கள் அந்த கொஷின்ஸ் படிக்கணுங்கனால இங்கே பாருங்கள், அது அப்லோட் ஆனது காட்டுச்சா, அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் டீச்சர்ஸ், திரும்ப நம்ம வந்து அப்லோட் ஆயிடுச்சாலைங்கிற திரும்ப நம்ம என்ன செக் பண்ணிக்கலாம். திரும்ப அதே பேஜில் வந்து நீங்கள் ஏற்கனவே போயிடும் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ்குள்ளே போங்க. போய் அப்டேட் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்காங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் எஸ் பிஎஸ்என்எல் 5000 எல்லாமே கரெக்டாக வந்து வந்திருக்கும். இப்படி வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம வந்து கரெக்டான முறையில் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நான் திரும்ப சும்மா சப்மிட் கொடுத்து பார்க்குறேன் டீச்சர்ஸ். அவ்வளோதான், நம்மது வந்து முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான். இது வந்து ஓடிசி வந்து எப்படி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து எம்இஸில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது. டீச்சர்ஸ் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீச்சர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.